வெல்கம் டு மை சேனல். டுடே ஃபிங்கர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த ஃபிங்கர் ஒர்க்ஸ் நான் போட்டிருக்கேன். அது எப்படி போடணுன்னு நான் சொல்லி கேட்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லைன் போடணும். லைன் போட்டு நெக்ஸ்ட்டு கீழே லைன் போட்டு லைன் ஸ்ட்ரைட்டாக போடணும். போட்டு அதில் டாட்ஸ் வைக்கணும். இது செக்கர் டிசைனாக மாறிடும். அதுக்கப்புறம் கீழே ஒரு டாட் வச்சு அதில் லாங் ப்ரெஷ் பண்ணி லைட்டாக இழுத்து விட்டால் ஒரு டிசைன் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ் போட்டதுக்கப்புறம் லைட் லைன் போடணும். அதுக்கு போல்டு பண்ணுறதுக்காக டார்க் லைன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சு இழுத்து விடணும் 2. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிடணும். கீழே 2 அரை வட்டம் சொல்லுவாங்களா, அது மாதிரி 2 போட்டு அதில் டாட் வைக்கணும். ஃபைனலி ஹம்ஸ் போடணும். லைன்ஸ் போட்டு அதுக்கு டாட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிட்டேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு லைன்ஸ் போட்டு டார்க் லைன் போடுறதுக்காக போட்டு நெக்ஸ்ட்டு லைன்ஸில் போட்டு வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி போடணும். பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் மேலே ஒரு லைன், சைடில் ஒரு லைன், இது மாதிரி லைன் போட்டால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா கீழே போல்டு போட்டு ஹம்ஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி இதெல்லாம் நான் 2வது கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். கீழே ஹம்ஸ் போட்டால் நம்ம ஒரு ஃப்ளார் கிடைக்கும். மேலே லீஃபு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லைன் போட்டு ஹம்ஸ் போடணும். ஹம்ஸ் போடுறதுக்கு எப்போயுமே ஒரு லைன் மேக் பண்ணி அதுக்கப்புறம் நீட்டாக அழகாக பார்த்தீங்களா அழகாக போடணும். நெக்ஸ்ட்டு இதில் சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸ் போட்டு அதில் இப்போ நான் போட்டு பார்த்தீங்களா அது மாதிரி போடுங்க. அப்புறம் லைட் கோட் ஹம் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்து விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் போடணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் போட்டு வச்சுட்டேன்னு சொன்னேன் பாருங்கள், போட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு போடணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போடணும். அப்புறம் ஒரு லைன் போட்டு அதுலேயும் ஒரு லைன் போட்டு டார்க் பார்டர் பண்ணுறதுக்கு நம்ம அப்படி போடக்கூட 2 லைனுக்குள்ளே நம்ம கலர் போடணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டு டார்க்காக ஹம் பண்ணி ப்ரெஷ் பண்ணி இழுக்கணும். அந்த பேஸ்ட்டு இழுத்தா இது மாதிரி டிசைன் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி போட்டு அதை ஃபில் பண்ணிடணும். கீழே லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சா முடிஞ்சிடணும். நெக்ஸ்ட்டு லைன் போட்டு டார்க் லைன் போடுறதுக்காக கோடு போட்டு ஆல்ரெடி நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இது மாதிரி பாக்ஸ் போட்டு ஆல்ரெடி இது மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன். அப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் வரும். ஃபைனலி பாருங்கள், கீழே ஒரு கோடு போட்டு 2 லைன்ஸ் போட்டு கீழே லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ரிவ்யூ ஷேப்பில் டிசைன் போட்டு நான் 2nd கிளாஸில் சொன்னல அது மாதிரி ஹம்ஸ்லாம் போட்டுக்கணும். ஹம்ஸ் போட்டு பார்த்தா ஒரு பாம்பு மாதிரி ஒரு டிசைன் வரும். அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே போட்டு 2 ஹம்ஸ் போட்டுருணும். படித்ததுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணிவிட்டு லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் போட்டு மறுபடியும் இன்னொரு லைனில் ஹம்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பிரில் போடணும். ஸ்பிரில் போட்டு சுற்றில ஹம்ஸ் போடணும், ஓகேங்களா. ஹம்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டாட் ப்ரெஷ் பண்ணி வச்சு லைட்டாக இழுத்துட்டு 3 டைம் போடணும். போட்டு சொல்லி விடணும், ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கற்றுக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணணுக்காக தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ளார் டிசைன் போடணும். சுற்றில அதிகம் ஃப்ளார் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஃபில்லிங் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கணும். டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம டிசைன்ஸ் தெரியும், ஓகேங்களா. நான் லைட்டாக பண்ணுறேன், நீங்கள் ஃபுல்லாக நீட்டாக தான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது மாதிரி போட்டு சுற்றில லீஃப் வைக்கணும், ஓகேங்களா. லீஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும். அந்த ஃப்ளார் ஃபில்லிங் ஒர்க் மாதிரி இது ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் வரையணும். எனி ஃப்ளார்ஸ் வரையலாம். ஃப்ளார்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு அவங்க நம்புவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டரும் வரும். இது மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம ஓனாகவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ளார்ஸ் போட்டதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா? நான் வந்து லைட்டாக பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக நீட்டாக தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி போட்டு சுற்றிலும் லீஃப் வைக்கணும். ஓகேங்களா? லீஃப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும். அந்த ஃப்ளார் ஃபில்லிங் ஒர்க் மாதிரி இது ஃபில்லிங் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார் வரையணும். எனி ஃப்ளார்ஸ் வரையலாம். ஃப்ளார்ஸ் வந்து இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். அட்ஜஸ்ட் பண்ண தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு அவங்க நம்புவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டரும் வரும். இது மாதிரி ஐடியாஸ்லாம் நம்ம ஓனாகவே க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃப்ளார்ஸ் போட்டதுக்கப்புறம் லைன்ஸ் போட்டு செக்கர் டிசைன் மாதிரி போட்டால் ஒரு டிசைன் முடிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் வரையணும். இல்லை நீங்கள் ஃப்ளார்ஸும் வரையலாம். நான் லீஃப் வரைகிறேன், நீங்கள் ஃப்ளார்ஸ் வரையினாலும் வரையலாம். ஓகேங்களா? லீஃப் வரைஞ்சி அது வந்து போல்டாக காட்டணும். எந்த ஃப்ளார்ஸோ லீஃபோ வரைஞ்சாலும் போல்டாக காட்டணும். அதுக்கு ஒரு லைன்ஸ் போட்டு அதை டார்க்னஸ் பண்ணிட்டு சைடில் வந்து பார்டர் கொடுத்து பெரிய பெரிய பபுள்ஸ் போட்டு சின்ன சின்ன டாட்ஸ் பபுள்ஸ் போட்டால் அது நான் சொல்கிறேன் அழகாக ஃபில் பண்ணும். லாஸ்ட் டிசைன் ஸோ ஷேப்பில் ஒன்று போட்டு ஸ்ப்ரில் போடும்ல அது மாதிரி டார்க் ப்ரெஸ் பண்ணி டார்க்காகவே கொண்டு ஃபைனல் லைட்டாக முடித்து ஆல்ரெடி டிசைனை பார்த்துட்டே நினைக்கிறீங்க. இது மாதிரி 2-3 லீஃப் மாதிரி வரும். இழுத்து விட்டு அதேமாதிரி போல்டு பண்ணி லைன் பண்ணி கீழேயும் அதே மாதிரி போட்டிங்கன்னா டார்க்காக டாட் வச்சு சின்ன சின்ன குட்டி குட்டி டாட்ஸ் வைக்கணும். அது எப்படின்னா டார்க் டாட் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. வச்சதுக்கப்புறம் அதில் பேஸ்ட் பற்றியா அந்த பேஸ்ட்டை ப்ரஷ் பண்ணாமல் வச்சிங்கனாவே சின்ன சின்ன டாட்ஸ் அழகாக கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் போட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஷேர் பண்ணணும். தேங்க்யூ டு ஆல்.